நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோயம்புத்தூர் உக்கடம் பெரிய குளம். இந்த உக்கடம் பெரிய குளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியின் கீழே வந்து இந்த கோயம்புத்தூரை வந்து ஒரு ஸ்மார்ட்டாக எல்லா விஷயங்களும் வந்து ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய நோக்கம். அப்படி ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தின் கீழே வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உக்கடம் பெரிய குளம், குறிச்சி குளம், வாலாங்குளம், முத்தண்ணன் குளம், இந்த 4 குளங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டியின் கீழ் வந்து எல்லா விதமான அதனுடைய கரையிலேருந்து அந்த தண்ணீர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயங்கள் தான் இந்த அழகான ஒரு தீம் பார்க் உருவானது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் உக்கடம் பெரிய குளம். இந்த உக்கடம் பெரிய குளத்தில் தான் வந்து இவ்வளோ சூப்பராக எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டிங்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடுற போட்டிங்கில் இருந்து இந்த மாதிரி அந்த அந்த என்ன சொல்கிறது பபுள் டாப்புக்குள்ளே போய் விளையாடுறது, அதுக்குள்ளே குழந்தைங்க போய் விளையாடுறது. நீங்கள் அந்த பின்னால் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்கிளிங். அந்த சைக்கிளிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 பர்சன் உட்காந்துட்டு அதை பெடலிங் பண்ணிட்டு போகலாம். அந்த சைக்கிளிங் அதை வந்து உங்களுக்கு பார்த்துட்ருக்கேன். அது பக்கத்தில் இதுக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங், சில்ட்ரன்ஸ் போட்டிங் இருக்குது, பெரியவங்க போட்டிங் இருக்குது. அங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் பைக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பைக் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த வாட்டர் பைக் அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா. அந்த வாட்டர் பைக் எப்படியெல்லாம் வந்து அது நெளிஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஸ்கூட்டர் வந்து ஒரு படத்தில் பார்க்குறப்போ தான் வந்து அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் வாட்டர் பைக் அப்படிங்கிறது. ஆனால் வந்து அவர் பின்னால் உட்காந்துருக்கிற அந்த ரைடரு அவர் தான் வந்து அதை ஃபுல்லுமே வந்து ஓட்டிகிட்டு போய் காமிப்பார். இந்த வாட்டர் ஸ்கூட்டர் அல்லது வந்து வாட்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்குறக்கே உங்களுக்கு வந்து ரம்மியமாக இருக்கும் பாருங்கள். அப்படியே அவர் திரும்பி போயிட்டு இருக்காரு, உங்களுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்குது. அவர் திருப்பி வரும்போது உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உக்கடம் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கும் அதே மாதிரி வந்து பக்கத்தில் ஏரியா ரைட் சைடில் எடுத்துட்டிங்க அப்படின்னா குனியமுத்தூர், உக்கடத்துலேருந்து நேர் பேக் சைடில் எடுத்துட்டிங்க அப்படின்னா போத்தனம் உங்களுக்கு வந்து கரும்பு கடை, சாரமேடு, அதுக்கப்புறம் வந்து குறிச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தராபுரம், போத்தனூர், இந்த ஏரியா எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். அது பார்க்குறக்கே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருப்பார். இப்போ அந்த வாட்டர் ஸ்கூட்டர் அவ்வளோ தூரம் போய் அவர் ரைடு அடிக்கிறாரு. அந்த வாட்டர் ஸ்கூட்டில் அது அப்படியே வரும் பாருங்கள். அவ்வளோ தூரத்தில் ரைடு அடிச்சுட்டு ரைடு அடிச்சுட்டு பக்காவாக நமக்கு கூட்டிகிட்டு வர்றாரு பாருங்கள். அந்த வாட்டர் பைக் இதில் அவ்வளோ சூப்பராக இருக்குது, வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் இமேஜ் வந்து நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். வந்துட்டுருக்கேன் உங்களுக்கு பாருங்கள், வந்துட்டுருக்காருங்களா. ஆனால் கொஞ்சம் டல் ஃபினிஷிங்காக இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த வாட்டர் பைக் அப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு அந்த லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவியில் பார்ப்போம், அந்த மாதிரியான இடங்களில் பார்ப்போம். இது வந்து அந்த ஒரு ஸ்கிட்டாகி அவர் திருப்பி போகும்போது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லிங் நல்லாயிருக்கும் அது பார்க்குறக்கு. ஏன்னா பின்னால் உட்காந்துருக்கிறது அந்த வாட்டர் பைக்கினுடைய கோச். அவர் தான் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து அதை வந்து என்ன பண்ண முடியும், கையாள முடியும். அப்படி ஒரு கையாண்டுட்டு தான் அப்படி போயிட்டுருக்கார். பார்க்குறது உங்களுக்கு தெரியுங்க, வாட்டர் போட்டு எவ்வளோ இதாக வந்துட்டு இருப்பாருங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பக்காவாக இருக்கும். இது ஃபுல்லுமே பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு மன ரம்மியமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் அவர் அந்த ரைடிங் பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்து நான் இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த வியூவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ரைடிங். பார்த்துட்டே இருக்கீங்களா இந்த ரைடிங் எப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு. ஆனால் புதுசாக ஒரு தடவை போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த ரைட்டு லெஃப்ட் அந்த கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து அது த்ரில்லிங்கு. இப்படி இந்த ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கும்போது கீழே விழுகிற மாதிரி தோணும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அது கீழே விழுகாது, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் மட்டும்தான் இருக்கார் பாருங்கள். அப்படி இப்படின்னு திருப்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு இது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. ஆக்சுவலி வந்து இது வந்து ஃபாரினில் அந்த மாதிரி கோவாவில் இருக்குது. கோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அழகிய கோயம்புத்தூர்லேயும் இந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது எல்லாருமே வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவாக இருக்கும். இந்த ரைடு நல்லா இருக்கும். வாங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக ஒரு என்ஜாய் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அது வந்து ஷார்க் போட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 10-12 பேர் உங்களுக்கு வந்து போகலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெடலிங் போட்டு அந்த பின்னால் ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 10-12 பேர் வந்து உட்காந்து உங்களுக்கு போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது வந்து கோயம்புத்தூர் உக்கடத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளம். இந்த பெரிய குளங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக இது நல்லா இருக்குது. அப்படியே உங்களுக்கு அந்த பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டுடைய
இந்த பஸ்ஸெலாம் போயிட்டுருக்குற அந்த வியூ மேம்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எங்கேருந்து அப்படியே அந்த மேம்பாலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுந்தராபுரத்தில் இருந்து அது அப்படியே வரும் அந்த மேம்பாலம். அவ்வளோ உங்களுக்கு வந்து பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு அட்மாஸ்பியரே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல அருமையான ஒரு ஸ்ட்ரீம். ஒரு மாலை வேளையில் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ரம்மியமாக இருக்கும். இங்கே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வராங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே தேவையான எல்லா விஷயமுமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகள், ஸ்டால்ஸு, ஆண்டார்டிகா, அப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து எல்லா ஸ்டால்ஸஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரைட்ஸ் போகிறவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே இருக்கும். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் போகிறவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும் பார்க்குறதுக்கு. அது என்னென்ன நம்ம ரவுண்ட்ஸ் போகிறோம் பர் பர்சன்ஸ்க்கு, மினிட்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு. இந்த ஒரு வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்தில் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்க் போட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷார்க் போட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஷார்க் போட்டு பார்க்குறக்கே வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்ஸ், உங்களுக்கு என்னென்ன டைமிங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தர நேரம் அப்படியே வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே வந்து பார்க்குறதுக்கு அதனுடைய இந்த வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு சாயந்தர நேரம் வர்றது, அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்குறது. அதே சமயத்தில் லவ்வர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குங்க. லவ்வர்ஸ், புதுசாக கல்யாணமானவங்க, லவ்வர்ஸு, அதே மாதிரி எல்லாமே இருக்குது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்கும், மேமோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பானிபூரி இருக்குது, பேல்பூரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபி, ஐஸ்கிரீம்ஸ், எல்லா வகையான ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து சாலட்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஃபலோடா இருக்குது. இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து டிஷ்ஷஸும் டெசர்ட்ஸ் நிறைய இருக்குது. சாப்பிட்றதுக்கு உண்டான ஃப்ரைட் ஐட்டங்களும் நிறையா இருக்குது. இதுதான் வந்து அந்த பயணச்சீட்டு வாங்கக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த இடம், பயணச்சீட்டு, அந்த டிக்கெட்ஸ் வாங்கக்கூடிய பயணச்சீட்டு வாங்கக்கூடிய இடம். இது பார்க்குறக்கே வந்து ஒரு அழகாக இதாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஜெட்ஸ்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான இதாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஜெட்ஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு 500 இது கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த வாட்டர் பைக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம்